அன்புமணி ராமதாஸ் வந்து பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. முதல்ல அவங்க அப்பாவுக்கே அவர் பாதுகாப்பு இல்லை. முதல்ல அவங்க அப்பாவுக்கே அவர் பாதுகாப்பா இல்லை. அவர் கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல முதல்ல அவர் அவங்க அப்பாவை பாதுகாக்கட்டும், அப்பாவை மதிக்கட்டும், அப்பா அம்மா மேல பாட்டில் அடிக்காம இருக்கட்டும். அதுக்கப்புறம் அவங்க அம்மா ஒரு தாய் தானே, ஒரு பெண் தானே, அந்த அம்மா மேலே பாட்டில் அடிச்சாருன்னு வேற யாரும் கம்ப்ளைண்ட் பண்ணல, அவங்க அப்பாவே சொல்லியிருக்காரு. ஆக அவர் வந்து தமிழ்நாட்டினுடைய நிலவரத்தை பற்றி பேசுறது ஒரு லோக்கல் ஸ்டடி கிடையாது. என்டிஏ கூட்டணியில கூட்டம் நடத்துறதுக்கு தமிழ்நாட்டுல நம்பிக்கை அதனால என்ன அவர் பேசினாரு நம்பிக்கை வருது. அவர் பேசுறது பூரா திமுக மேல குறை சொன்னார். 2024 நாடாளுமன்ற தேர்தலில் என்னென்ன குறைய சொன்னாரோ அதே குறையதான் மீண்டும் மோடி சொல்லிட்டு போயிருக்கார். அதனால புதுசா அவர் இன்னும் வாக்குறுதிகள் சொல்லல. அவர் ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதியை காப்பாற்று. அதனால மக்கள் கேட்க போறாங்கிறதுக்காக வேற ஒண்ணுமே அவரால் பேச முடியல. என்ன செய்வோம்னு சொல்லிட்டு போனார். திமுக ஆட்சி போனோம், என்ன காரணத்துக்காக போனோம்னு சொன்னாரா? நாங்க மக்களுக்கு கொடுக்குறோமே இந்த மகளிர் உரிமை தொகை அது தப்புன்னு சொல்றாரா? விடியல் பயணம் தப்புன்னு சொல்றாரா? புதுமை பெண் திட்டம் தப்புன்னு சொல்றாரா? ஸ்பெசிபிக்கா இருக்கணும்ல. அது மாதிரி அவரால் சொல்ல முடியல. அவர்கள் வந்து அவர் வந்தது எதுக்காக வந்தாருன்னா, இங்க அதிமுக ஆட்சி கிடையாது, என்டிஏ ஆட்சி தான், எங்க ஆட்சி தான் சொல்லி உறுதிப்படுத்தி போறதுக்காக வந்தார். அதுதான் செஞ்சுட்டு போயிருக்காரு. மோடி அவர்கள் வந்து கடந்த தமிழகத்துக்கு 11 லட்சம் கோடி ரூபாய் வந்து நிதி வழங்கியிருக்கிறார். காங்கிரஸ் ஆட்சியில அதை விட மிக கம்மியா தான் கிடைச்சது. ஆனா திமுக வந்து பொய்யான பிரச்சாரம் இப்படிதான் மோடி ஏமாத்துறாரு. 2014 ரூபாயினுடைய மதிப்பு என்ன, இன்னைய ரூபாயினுடைய மதிப்பு என்ன? ஒரே உதாரணம், அன்னைக்கு டாலருடைய மதிப்பு நம்முடைய இங்க வந்து ஏறத்தாழ 49 ரூபா இருந்தது, இன்னைக்கு 96 ரூபா. அப்ப அந்த அவங்க அப்போத்தை விட 3 மடங்காவது அதிகமா கொடுத்துருக்கணுமா இல்லையா? 2 பக்கமாக கொடுத்துருக்கணுமா இல்லையா? நீங்கெல்லாம் பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் இந்த கணக்கு உட்கார்ந்து பாருங்க. அன்னைக்கு டாலருடைய மதிப்பு 46 ரூபா 47 ரூபா இருந்த போது ஒன்றிய அரசுல இருந்து என்னென்ன திட்டங்கள் தமிழ்நாட்டுக்கு வந்தது? இன்னைக்கு 96,000 ரூபாய் ஆயிருக்கு. இதனுடைய வேல்யூ எப்படி எக்ஸ்பிளைட் ஆயிருக்கும் அதை போட்டு கணக்கு எடுத்து பார்த்தீங்கன்னா அதை விட கொடுத்தது குறைவாதான். அதே நேரத்தில் தமிழ்நாட்டு மக்கள் ஜிஎஸ்டி மூலமா ஜிஎஸ்டி கொண்டு வந்த பிறகு 2014 முன்னாடி ஜிஎஸ்டி கிடையாது. ஜிஎஸ்டி அமலுக்கு வந்து இவங்க ஆட்சியில் தான். தமிழ்நாட்டு மக்கள் கொடுத்த வரி பணம் எவ்வளோ, அதில் எவ்வளவு திருப்பி கொடுத்தாரு என்ற கணக்கே அவர் சொல்லியிருந்தா யோகியம். திமுக எம்எல்ஏ தளபதி வந்து காங்கிரஸ் கட்சி நிர்வாகிகளை வந்து விமர்சனம் பண்ணியிருக்காங்க. அதனாலதான் நான் ஒரு ட்விட்டர்ல இப்ப போட்டிருக்கிறேன். அது எல்லா ஊடகங்களுக்கும் வந்திருக்கும். யாரும் திமுகவில் இருக்கிற யாரும் கூட்டணி பற்றி பேசக்கூடாது. என்ன தலைமை கழகத்தின் சார்பாக அமைப்பு செயலாளர் முறையில் நான் ட்விட்டர்ல 8 மணிக்கு தான் நியூஸ் போட்டிருக்கேன். இது எல்லா பத்திரிகையும் நிச்சயமா. நான் ஏற்கனவே பல முறை சொல்லியிருக்கேன், தளபதி மு.க. ஸ்டாலினும் ராகுல் காந்தியும் எடுக்கிற முடிவுதான் இறுதி முடிவு. அது திமுகவில் இருக்கவும் சொன்னாலும் சரி, காங்கிரஸ்ல இருக்கவும் சொன்னாலும் சரி, அது அவருடைய தனிப்பட்ட கருத்து. நான் சொல்லிட்டேன். அதை உறுதிப்படுத்துகிற வகையில் இன்னைக்கு தலைமை கழகத்தின் சார்பாக நான் ஒரு ட்விட்டர்ல செய்தி வெளியிட்டேன். இப்ப வந்து 1000 ரூபாய் வழங்கிட்டு உரிமை தொகையை 2500 வழங்க போறதாக திமுக வழங்க போறதாக வலைதளங்கள்ல பரவிக்கிட்டு இருக்கு. தமிழ்நாடு நிதி சுமை இலவசங்கள் எப்படியே வந்தால ஏசியங்களுக்கு எல்லாம் நான் பதில் சொல்ல முடியாது. 2000 ரூபாய் 2500 ரூபாய் கொடுக்குறோம்னு செய்தி வந்திருக்குதுன்னு சொல்றீங்களா? அது வந்து அது ஏசியங்கள் வதந்திகள். ஆனால் இதே எடப்பாடி 2021 தேர்தலில் நாங்கள் 1000 ரூபாய் கொடுக்குறோம்னு சொன்னோடனே 1500 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னார். அதுக்கப்புறம் தான் 10 தேர்தலில் தோத்துருக்கார். அவரை நம்ப மாட்டாங்க. நம்பகத்தன்மை யார் வாயிலிருந்து என்ன வார்த்தை தமிழ்நாட்டுக்கு தெரியும். திமுக சொன்னதை தான் செய்யும், செய்வதை தான் சொல்லுன்றது தமிழ்நாட்டினுடைய வரலாறு. அதனால நாங்கள் 1000 ரூபாய் கொடுப்போம்னு சொன்னோம், நம்பி ஓட்டு போட்டாங்க, வந்த உடனே கொடுத்தோம். இவர் 10,000 கொடுக்குறதுனால மக்க மாட்டாங்க. காரணம் ஒரு நாணயம் மற்றவர்.
ஆட்சியில உட்கார வச்சு சசிகலாவே உள்ள அனுப்பியவர், கூட இருந்தவர்களை எல்லாம் ஓரம் கட்டியவர். ஆகவே இவர் அது மட்டும் இல்ல, பார்லிமெண்ட் தேர்தலில் கடுமையா பிஜேபி விமர்சனம் பண்ணார். இப்போது கூட்டணி ஆட்சியில எங்க ஆட்சி தான் சொன்னார். ஆனா திட்டவட்டமா அமித்ஷாவும் அதை என்டாஸ் பண்ற வகையிலே நரேந்திர மோடியும் இருமுறை வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க, இங்கே என்டிஏ கவர்மெண்ட் தான். என்டிஏ கவர்மெண்ட்னா பிஜேபி கவர்மெண்ட். தமிழக வெற்றி கழகத்தில் ஒரு விஜய் பிரச்சாரத்தை துவங்குற தேர்தல் பிரச்சாரம். இந்த பிரச்சார துவக்கத்தின் மூலம் திராவிட முன்னேற்ற கழகத்துடைய வாக்கு வங்கியை எந்த சக்தியாலும் தொட்டு கூட பார்க்க முடியாது. நாங்க எந்த சக்தியை நம்பி இருக்கிறோம். நான் அடிக்கடி சொல்றது போல, ஆபராம் சொன்னதை போல, யூ ஆர் பாலிஷிங் அவர் ஷூ. திமுகவை பொறுத்தும் எங்க கட்சி நாங்கள் செய்தது நிறைவேற்றிருக்கிறது. இதை மக்கள் மத்தியில சொல்லி எங்க வேலையை நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். மற்ற ஒரு விமர்சனத்தை பற்றி கவலையும் இல்லை, யார் எதை பற்றி சொன்னாலும் கவலை இல்லை. மக்களோட எங்களோட இருக்கிற மக்கள் தொடர்ந்து 2019 எங்களுக்கு வெற்றி மேல் வெற்றி கொடுத்துட்டு இருக்காங்க. அது தொடரும்.